ஹலோ, என்னோட கிச்சன் இது. இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் பார்க்க போகிறோம். இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி ஜெர்மனியில். மழை மாதிரி, பட் மழை இல்லை. இன்றைக்கி மஷ்ரூம் சிம்பிள் வீட்டு ஸ்டைல் குருமா பார்க்கலாம். வழக்கம் போல் குக்கர் வைங்க, ஆயில் ஊற்றுங்க, கிராம்பு, சில்லி, என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு தேவையான அளவு நான் சமைக்கிறனால 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சன்னமாக கட் பண்ணி வச்சு வதக்க வைங்க. அதனால் வதங்கின பிறகு மஷ்ரூம்ஸை 2 4 வெட்டி போட்டுருங்க. வெங்காயத்து கூடயே வதங்கின பிறகு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும், மஷ்ரூம் சுருங்கியிருக்கும். அந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி கம்மியாக பூண்டு நிறைய பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு எனக்கு காரம் ரொம்ப தேவை, அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 இல்லை அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர். நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்படி இல்லைனா மசாலா சேர்க்குறப்போ உப்பு போட்டு நல்லா அதை வதக்குங்க. 2 to 3 மினிட்ஸ் வதக்குங்க. மசாலா கூடயே தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியாக 1 மீடியம் சைஸ் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஈஸியாக வதங்கிடும். எல்லாம் வதங்கின பிறகு தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. வேறு எதுவுமே அரைக்க வேணாம். நான் ரெடிமேட் தேங்காய் பால் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுங்க. அது நல்லா கொதிச்சிருக்கும். ஓப்பன் பண்ண பிறகு எதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலையோ அதெல்லாம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக மூடி 20 மினிட்ஸ் வச்சுருங்க. டேஸ்ட்லாம் இறங்கியிருக்கும். பாய். சப்ஸ்கிரைப்.